எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எபிரேயர் 3:7ஆம் வசனத்திலிருந்து, ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகி, வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து, அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி, என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இதுல 2 இடத்துல இருதயம்ங்கிற வார்த்தை வருது. 10ஆம் வசனத்துல வழுவி போகிற இருதயம், 12ஆம் வசனத்துல அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம். ஆகையினால இவர்கள் என்னுடைய வழிகளை அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். 10ஆம் வசனம், வழுவி போகிற இருதயம் உள்ளவர்களுக்கு வழி தெரியாது. அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் நமக்கு இருந்தால் அவருடைய வழி நமக்கு தென்படாது, தெரியாது. விசுவாசிக்கிறவர்களுக்கு அவருடைய வழி வெளிப்படுத்தப்படும். இந்த காலை வேளையிலே அப்பம் விற்க ஆர்வமாய் கூடி வந்திருக்கிற தேவ ஜனமே, மாசந்தோறும் ஒரு விசேஷ கூட்டம், மாசந்தோறும் ஒரு அப்பம் விட்டுதல் அல்லது வாரந்தோறும் ஒரு சபை கூடுதல். ஆனா தேவன் நம்மேல் பிரியமா இருக்கிறாரா, கோபமா இருக்கிறாரா? பிரியமா இருந்தால் அவர் தன்னுடைய வழிகளை காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். அவருடைய வழி நமக்கு வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். கோபமாக இருந்தால் அவர் துக்கமாயிடுவார். நீங்க மனுஷர்களை பார்த்து மனுஷர்களுடைய கோபத்தை தான் பார்த்துருக்குறீங்க. ஆகையினால நீங்கள் கோபம்னா ஜாமானை விட்டெறிகிறது, அடிக்கிறது, உதைக்கிறது, கத்தி எடுத்து குத்துறது, கொலை செய்யறதுன்னு நினைக்கிறீங்க. தேவன் கோபமா இருந்தா அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு தெரியுமா? நாம் மண்ணுக்குரியவர்களாக இருக்கிறதுனால தான் மண்ணுக்குரிய காட்சியும் தோற்றமும் அபிப்பிராயமும் நமக்கு உண்டு. தேவன் கோபமானார்னா என்ன, அவர் கத்தி எடுத்து குத்திடுவாரா? அப்படின்னா நீ இன்னைக்கோ செத்து இருக்கணும். நீ சபையிலே உட்கார்ந்து இருக்கிறாய், உன் நாட்டிலே சுவாசம் இருக்கிறது. ஏன் தெரியுமா? அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவர் உண்மையில் கிருபையும் இரக்கத்தையும் காண்பித்திருக்கிறார். முடிஞ்சு போயிருந்துச்சுன்னா, இரக்கம் முடிஞ்சு போயிருந்துச்சுன்னா, உங்களுடைய அக்கிரமத்துக்கு தக்க அவர் உங்களை நடத்தி இருந்தார்னா, அவர் தன்னுடைய கோபத்தை காண்பித்திருந்தார்னா நீங்க நிர்மூலமாகி இருப்பீங்க. ஆனா அவருடைய இரக்கங்களுக்கு கிருபைகளுக்கு முடிவில்லை. அது காலைதோறும் புதிதாய் இருக்கிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் அது புதிதாய் இருக்கிறது. ஆகையினால் நீங்களும் நானும் சபையிலே இருக்கிறோம். அல்லேலூயா. பின்ன அவர் கோபமானார்னா என்ன செய்வார்? என்ன செய்வாருங்கிறத விட அவர் கோபமா இருக்கிறாருங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, அதாவது இப்ப எப்படி ஒருத்தர் கோபமா, மனுஷர்கள் கோபமா இருந்தாங்கன்னா, ஏதோ கோபமா இருக்கிறான், ஒருன்னு இருக்கிறான், ஏதோ கோபமா இருக்கிறான், விட்டு எரிஞ்சிட்டான், ஏதோ கோபமா இருக்கிறான், ஏசிட்டான், பேசிட்டான், இப்படித்தான் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம்.
ஆனால் தேவன் கோபமா இருந்தாருன்னா அவர் எப்படி இருப்பார் தெரியுமா? துக்கமா இருந்தார். தேவனுடைய கோபத்துக்கும் துக்கத்துக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. தேவன் என் மேல கோபமா இருக்கிறாருன்னு சொன்னா அவர் துக்கமா இருப்பார். இதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்? நான் ஆவியிலே வளரும் பொழுது நான் கோபமா இருக்கிறேன்னு சொன்னா என் பிள்ளைகளிடத்திலேயோ அல்லது ஏதோ ஒரு வேலை ஸ்தலத்திலேயோ கோபமா இருக்கிறேன்னு சொன்னா நான் ஆவிக்குரிய மனுஷன், நான் கொஞ்சம் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன், நான் பொல்லாத மனுஷன் தான், ஆனாலும் ஆண்டவரோடு கொஞ்ச நாள் வாழ்ந்ததுனால வளர்ந்ததுனால எனக்கே தெரியுது நான் கோபமானா துக்கமாக இருக்கேன். இப்போ யாரோ ஒருவர் சரியாக நடக்கலை, வீட்டில் என் பிள்ளைகளோ சபையில் ஒருத்தரோ ஒரு சகோதரனோ சகோதரியோ, எனக்கு கோபம் உண்டாகுது நீதி நிமித்தம். ஆனால் நான் எப்படி இருக்கணும்? நான் தேவ சாயலில் இருக்கிறேன்னு சொன்னால், தேவன் கோபமானால் அவர் துக்கமாயிடுவார். அவருடைய கோபத்தை அவருடைய துக்கத்தை பார்த்துதான் தெரிந்து கொள்ள முடியும். அருமையான சகோதரனே சகோதரியே, தேவன் உன்மேல் பிரியமாய் இருக்கிறாரா அல்லது கோபமாய் இருக்கிறாரா அப்படின்னா, தேவன் நம்மிலே அநேக பேரிடத்தில் துக்கமாய் இருக்கிறார். நம்மளை யாரையும் கட்சி எடுத்து குத்தலை, நம்முடைய அக்கிரமத்துக்கு தக்க அவர் நம்மை தண்டிக்கலை, ஆனால் அவர் துக்கமாய் இருக்கிறார். துக்கமாய் இருக்கிறார்னா, இப்போ ஒரு மனுஷன் நான் துக்கமாக இருக்கிறேன்னு சொன்னால் ஒரு மனுஷனோடு பேச மாட்டேன். இப்போ எனக்கு விரோதமாய் ஒருவன் பாவம் செய்கிறான் வீட்டிலேயோ சபையிலையோ அப்படின்னு சொன்னால் அவன் என்னோடு பேசி கொண்டிருப்பான், ஆனால் நான் அவனோட பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். தேவனும் அப்படிதான் இருக்கிறார். நல்லா விளங்கிக்கங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஜெபத்தில் பேசிக்கிட்டே இருப்பீங்க, நீங்கள் அவர்கிட்ட பேசிக்கிட்டு தானே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவர் உங்களோட பேசுகிறாரா? தேவன் நம்ம மேல பிரியமாக இருக்கணும். துக்கமாக இருந்து அவருடைய கோபத்தை அவர் காண்பிக்கிறார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் நம்மை சகிக்கிறார், ஆனால் என்னோட பேச மாட்டேங்கிறார், மௌனமாக இருக்கிறார், எனக்கு தூரமாக இருக்கிறார். என்னுடைய ஆவியில் அவரை உணர முடியல. இந்த வார்த்தையில் அதற்கு காரணம் என்னன்னு சொல்லியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? நான் வார்த்தை வசனத்தில் 12ஆம் வசனம், ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம். அந்த அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் இருக்கும் பொழுது அவர் பிரியமாக இருக்க மாட்டார், அவர் கோபமாக இருப்பார். அந்த கோபத்துக்கு அடையாளம் அவருடைய துக்கம். பிள்ளைகளை பெற்ற தாய்மார்கள் தகப்பன்மார்கள் இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளை சரியாக படிக்கலை அல்லது ஒரு ஒழுக்க குறைவாக நடக்குது, ஒரு பொய் சொல்லிருச்சு, யாரோ ஒருத்தர் அடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன ஆகுறீங்க? முதல்ல அநேகம் பேர் ஞானம் இல்லாமல் கோபப்பட்டு கண்டிக்கிறீங்க. என் பேரை ரிப்பேர் ஆகிட்டு வந்துட்டே அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு கோபம் வருது. ஆனால் தேவன் துக்கமாவார். என் பிள்ளை என்னை துக்கப்படுத்துகிறான், அவனுடைய நடக்கை என்னை துக்கப்படுத்துகிறது. பவுல் சொல்லுவார், நான் ஓடினதும் பிரயாசப்பட்டதும் வீணாய் போகிறதாக ஆகிவிடாமல் என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். அப்படின்னா ஆவிக்குரியவர்களாக நீங்கள் நடந்து கொண்டீங்கன்னா எனக்கு சந்தோஷம், நீங்கள் ஆவிக்குரியவர்களாக நடக்கலைன்னா துக்கம். தேவன் நம்ம மேல பிரியமாய் இருக்கிறாரா அல்லது துக்கமாய் கோபமாய் இருக்கிறாரா? அதற்கு காரணம் இந்த அப்போஸ்தலன் தீர்க்கமா சொல்றார், நம்முடைய அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் அவரை துக்கப்படுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளரணும்,
நாம் முன்னேறணும், அவரை பிரியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய இருதயத்தில் விசுவாசம் இருக்கணும். நாம் விசுவாசித்து அவரை பிரியப்படுத்தணும், அவருடைய துக்கத்தை மாற்றுவோம். ஆமென். விசுவாசம், அந்த விசுவாசம் இருக்கும் பொழுது அந்த விசுவாசம் உடையவர்களுக்கு, நல்ல இருதயம் உடையவர்களுக்கு 10ஆம் வசனத்தில் அவர் தன்னுடைய வழிகளை அறிவிப்பார். அந்த வார்த்தையை பாருங்க, 10ஆம் வசனம், அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி. அப்போ இதற்கு எதிர்ப்பதமா சொல்லி பாருங்க, அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம், வழி போகிற இருதயத்துக்கு பதிலா விசுவாசம் நிறைந்த நல்ல இருதயம், தடம் புரளாத, தடுமாறாத, இடராத, வலுவாத நல்ல இருதயம். இந்த இருதயம் இருந்தா அவர் தன்னுடைய வழிகளை அறிவிப்பார். நாம் அவரை நெருங்கி இருப்போம். அவருக்கு முன்பாக, நமக்கு முன்பாக அவர் நடந்து போய் கொண்டிருப்பார். சின்ன பிள்ளைகளை நாம் வழியில கூட்டிட்டு போகும்போது தனக்கு முன்பாக பெற்றோர்கள் போய்கொண்டிருந்தாங்கன்னா அது பாட்டுக்கு காடு, மேடு, இருட்டு, பள்ளம், வெளிச்சம் எல்லாத்துலேயும் அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஏன்னா எனக்கு முன்னாடி அப்பாவோ அம்மாவோ போய்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல தாய் தகப்பன் தனக்கு வெளிச்சம் தெரியலன்னா பரவாயில்லன்னு பின்னுக்க லைட் அடிச்சு என் பின்னாடியே கவனமாவா, ஏதோ பள்ளம் இருக்குப்பார். பொல்லாத தாய் தகப்பன்மார்களே பிள்ளைகளை அப்படி நடத்துகிறோம். தேவன் தன் பிள்ளைகளை அவர் தன் வழிகளை காண்பித்து அறிவித்து, இதுதான் பாதை, இதிலே நட என்று அவர் நம்மை நடத்துவார். அதற்கு நம்மிடத்தில் இருக்க வேண்டியது விசுவாசம். உங்களுக்கு தெரியுமா, விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் வழி தென்படுது. விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் ஆவியானவர் வந்து இறங்குகிறார். இந்த வழி அப்படின்னு சொல்லும் பொழுது ரட்சிப்பின் வழி, பாவத்தை மேற்கொள்ளுகிற வழி. நல்ல விசுவாசமுள்ள இருதயம் நமக்கு இருந்ததுன்னு சொன்னா இந்த வழி தென்படும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிப்பார், நடத்துவார். இந்த வெளிப்பாடு அல்லது ஆவியானவர் கொடுக்கிற, காண்பிக்கிற அந்த வழி தெரியாததுனால தான் நாம் தடுமாற முடியும். நம்மளே அநேகம் பேர் படித்தவர்கள் இருக்கிறாங்க, படிக்காதவர்களும் இருக்கிறாங்க. என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கிறேன். நன்னிலத்தில், காரைக்காலில், கிராமத்து மக்களில் தான் தேவன் அதிக ஊழியத்தை செய்யும்படிக்கு அனுமதித்தார். எனக்கு இருக்கிற உற்சாகம் என்னன்னு சொன்னால், யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய வழி வெளிப்படுது. படித்தவர்கள் என்றும் படிக்காதவர்கள் என்றும் வித்தியாசமே இல்லை. ஆனா ஒரு ஆச்சரியமான கண்டுபிடிப்பு என்னன்னா, படித்தவர்கள், தமிழை தவிர மற்றபடி மற்ற பாஷைகள் தெரிந்தவர்கள், இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க, கண்காடன்ஸை புரட்டுறவங்க, இந்த டிரான்ஸ்லேஷன் அந்த டிரான்ஸ்லேஷன் சொல்றவங்களுக்கு கூட சில விஷயங்கள் வெளிப்பட மாட்டேங்குது, தடுமாறுறாங்க. ஆனா எளிமையாய் வேதத்தை வாசிக்க கூட தெரியாதவர்கள், எனக்கு என்ன பிரதர் வாசிக்க தெரியுது, ஏதோ வர்றேன், பிரசங்கத்தை கேட்குறேன், என் பிள்ளைகளை ஏதோ வாசிக்க சொல்றேன், வீட்டில் கேட்குறேன். இப்படி அநேகம் ஸ்திரீகளை நான் பார்த்துருக்கிறேன். எத்தனையோ சகோதரர்களை பார்த்துருக்கிறேன். விவசாய வேலை செய்கிறவர்கள், எழுத்துக்கூட்டி கூட வேதத்தை வாசிக்க தெரியாதவர்கள். ஆனால் அவங்க விசுவாசமுள்ள இருதயத்தில் வார்த்தையை கேட்டு ஆவியினால் வெளிப்பாடு பெற்று இயேசுவை போல் வாழ்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒன்றை வெளிப்படுத்தணும். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசமாயிருக்கணும். அப்படின்னா எனக்கு விசுவாசமுள்ள நல்ல இருதயம் இருக்கணும். நீங்கள் பரிசுத்த ஆவியை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஒரே ஒரு நல்ல இருதயம் எங்க இருக்கோ
விசுவாசமுள்ள இருதயம் எங்கே இருக்கோ, கலாத்தியர்ல பவுல் சொல்ற வார்த்தை தான், நீங்கள் எப்படி பெற்றுக்கொண்டீர்கள்? விசுவாசத்தினால் அல்லவா? அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களிலே அநேகம் பேர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்த, பரிசுத்த ஆவியை பெற்று வெளிப்பாடுள்ள ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு ஆசையை உண்டு பண்ண விரும்புகிறேன். நயங்காட்டி அழைக்கிறார். உங்களுக்கு ஆசை உண்டாகணும். சில சினிமா படங்களுக்கு ட்ரையல் போடுறாங்க. ட்ரையல் பார்த்த உடனே, அந்த படம் வந்த உடனே முதல் நாளே வரிசையில் நின்று முண்டி அடித்து பார்க்கணும்னு ஆசையை உண்டாக்கி போடுறான் உலக மனுஷன். உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு நான் உங்களுக்கு ஆவியை பெரும்படிக்கு ஆசையை அப்படி உண்டாக்க போறேன். நம்மளே அநேகம் பேர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களா இல்லாமல், பரிசுத்த ஆவியை பெற்று வெளிப்பாடுள்ள இந்த வார்த்தையின்படி அவருடைய வழியை அறிந்து நடந்து அவரை பிரியப்படுத்தாதவர்களா இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எவ்வளவு அவசியம், அல்லது அந்த வாழ்க்கை, ஆவியிலே நிறைந்த வாழ்க்கை. இந்த பெந்தகோஸ்தேக்காரர்கள் ஆவியின் அபிஷேகம் சொன்னா சத்தம்தான், சத்தத்தை தான் அவங்க ஆவியானவர்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் மதியினம் இந்த சபையில இல்லை. நீங்க நேர்த்தியான சபையில உட்கார்ந்துருக்கிறீங்க, கேரண்டி தர்றேன் நான். உங்களை சரியாய் ஆவிக்குரியவர்களாய் மாற்றுவதற்குரிய கேரண்டியை நான் உங்களுக்கு தர்றேன். என்னுடைய வார்த்தையை கேட்டு நீங்க யாரும் திசை தப்பி போயிட மாட்டீங்க. ஆமென். ஏசாயாவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம். நமக்கு ஒரு அதாவது வெளிப்பாடு கிடைக்கணும். பரிசுத்த ஆவியானவர் இயேசு போன பாதையை நமக்கு காண்பிக்கணும். அவர் மேல் இருந்த ஆவியானவர் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பிக்கணும். ஒரு வெளிப்பாடு உள்ள, அவர் வழியை அறிந்த தேவ ஜனமா இருக்கணும். நம்மளே அநேகம் பேர் அப்படி இல்லை. வெற்றி வாழ்க்கை எனக்கு தெரியுங்கிறோம், ஆனா மண்டையில தான் இருக்கு, அனுபவத்தில் இல்லை. கோபப்படாத, பொருளாசை இல்லாத, தாழ்மையான, சுயநலம் இல்லாத இயேசு வாழ்ந்த வாழ்க்கை நம்மிடத்திலே அனுபவமா இல்லை. காரணம், அவர் போன பாதை எனக்கு தென்படலை. ஆவியானவர் எனக்கு இயேசு நடந்த பாதையை எனக்கு காண்பிக்கல. ஏன் காண்பிக்கல அப்படின்னு சொன்னா, நான் சொன்னது போல என்னுடைய படிப்பையோ என்னுடைய அறிவையோ சார்ந்து இருக்கிறேன். சில பேர் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, நல்லது, ஆவியினால் தேவனுடைய வார்த்தை தான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் உதவி இல்லாம இந்த வேத வார்த்தையை கூட நீங்க விளங்கிட முடியாது. கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கலாம், டீச்சர் வச்சு கற்றுக்கொள்ளலாம். ஆனா இந்த வேத வார்த்தையில வெளிப்பாடு, நீங்கள் எத்தனை கண்கார்டன்ஸை புரட்டினாலும், எத்தனை பாஷை அறிந்திருந்தாலும் உங்களுக்கு தெரியாது, விளங்காது. வெளிப்பாடு ஆவியானவர் கொடுத்தால் ஒழிய உங்களுக்கு வெற்றி வாழ்க்கையின் ரகசியம் தெரியாது. பாருங்க, இப்போ ஏசாயாவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, ஆதலால் தரிசனமெல்லாம் உங்களுக்கு முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களைப் போல் இருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து, நீ இதை வாசி என்றால் அவன், இது என்னால் கூடாது, இது முத்திரித்திருக்கிறது என்பான். அல்லது வாசிக்க தெரியாதவனிடத்தில் புஸ்தகத்தை கொடுத்து, நீ இதை வாசி என்றால் அவன், எனக்கு வாசிக்க தெரியாது என்பான். முத்திரிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியுமா? படித்தவன் படிக்காதவன் ரெண்டு பேருக்குமே இந்த வேத வார்த்தை முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. கம்ப்யூட்டர் இன்ஜினியர் சாஃப்ட்வேர்ல முன்னேறிக்கிட்டே போகலாம். 6 மாசத்துக்கு ஒரு லாங்குவேஜ், 6 மாசத்துக்கு ஒரு ப்ரோக்ராம், அவங்க முன்னேறிக்கிட்டே போகலாம்.
ஆனா அந்த கம்ப்யூட்டர் மைண்டோட வேத வார்த்தைக்கு வந்தாங்கன்னா அவர்கள் முட்டாள்கள். நீ படித்தவனா இருக்கிறியா, இதோ இதை வாசி அப்படின்னா தெரியலையேப்பா, முத்தரிக்கப்பட்டிருக்கு. படிக்காதவன்ட்ட கொடுத்தா அவனும் எனக்கு தெரியலையே, முத்தரிக்கப்பட்டிருக்கு. அப்ப காரியத்தின் கடைத்தொகை என்ன? முத்தரிக்கப்பட்டது வெளிப்பாடாய் நமக்கு வரணும். அங்கே படித்தவன் படிக்காதவன் என்கிற வித்தியாசம் இல்லை. ஆவியானவர் வெளிப்படுத்தினால் முத்திரை உடைக்கப்படும், அவருடைய வழி எனக்கு தென்படும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இதுல ஆவல் உண்டாகும்? நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருக்கணும்னு தெரிய வேண்டியதில்லை, எனக்கு 2 2 4ங்கிறதுக்கு பதிலாக 5ன்னு போடுற அடிமுட்டாளாக நான் இருக்கலாம், கணக்கு இல்லாம தெரியாமல் போயிடலாம். எனக்கு என் வீட்டில் என்னுடைய பொண்டாட்டி பிள்ளைகள் என்னை கேள்வி பண்ணுவாங்க, ஏய் அப்பாவுக்கு ஒரு ரூபாய் கொடுத்து மீதி சில்லறையை கரெக்டாக வாங்க தெரியாதுடா, சரியா காசை வாங்கியிருக்காரான்னு பாரு. ஆமாம், 2 2 4ங்கிறதுக்கு பதிலாக 5ன்னு சொல்ற அடிமுட்டாள் தான் நான், கணக்கு வராது. ஆனா வித்தியாசமே இல்லை. என்னை விட அடிமுட்டாள்களா இங்க உட்கார்ந்து இருக்கிற யாருனாலும் நீங்கள் என்னை போல ஆவியிலே நிறைந்து வேத வார்த்தையிலே வெளிப்பாடு பெற முடியும். இயேசு வாழ்ந்த வாழ்க்கையை வாழ முடியும். அல்லேலூயா. படித்தவன் படிக்காதவன், லிட்டரேட் இல்லிட்டரேட், எந்த வித்தியாசமும் இல்லை, வெளிப்பாடு தான் முக்கியம். அப்போ ஆவியானவர் அவருடைய அதாவது வழியை நமக்கு காண்பித்திருக்கிறாரா? திரும்பவும் அந்த எபிரேயருக்கு வாங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி. உங்களுக்கு தெரியுமா, வழி, அந்த வழி நமக்கு தெரியணும். பாவத்தை ஜெயிக்கிற வழி நமக்கு தெரியணும். இயேசு வாழ்ந்த வாழ்க்கையின் ரகசியம் நமக்கு தெரியணும். புத்தியில இல்லை, வெளிப்பாடாய் நமக்கு கிடைக்கணும். அப்படின்னா ஆவியானவர் நம்ம மேல இருக்கணும். பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ளணும். இயேசுவின் நாமத்திலே பாவ மன்னிப்பு பெற்றது உண்டானால், நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்து சபையிலே உட்கார்ந்திருப்பது உண்மையானால், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாத ஒருவனும் ஒரு ஸ்திரியும் அவருடைய வழியை அறிய முடியாது, நடக்க முடியாது, அவரை பிரியப்படுத்த முடியாது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்தணும். எனக்கு எல்லாமே சரின்னு தான் படுது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எதை செய்தாலும் வேத வார்த்தையில் இப்படி எழுதியிருக்கு, அந்த வார்த்தையின்படி செய்கிறேன்றாங்க. வேதை வார்த்தையின்படி நான் நடக்கிறேன்னு சொன்னா தேர் இஸ் நோ காட்னு எழுதியிருக்கு. அப்போ உடனே கடவுள் இல்லைன்னு நான் சொல்லிடலாமா? வேதத்தில் எழுதியிருக்கா இல்லையா? தேர் இஸ் நோ காடுன்னு எழுதியிருக்குங்க. ஆனா அந்த வார்த்தையை முழுசா வாசிக்கணும். தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகிறான் அப்படின்னு எழுதியிருக்கு. நீங்க மதிகேடனா இருந்தா தேவன் இல்லைன்னு சொல்லுங்க. இப்போ அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல வேத வார்த்தையை அறிந்திருக்கிறோம், எங்களுக்கு இந்த வார்த்தையின்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வார்த்தையின்படி தான் கிறிஸ்தவர்கள் தாங்கள் செய்கிற எதையுமே நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவர்கள் போகிற வழி நரகத்துக்கு போகிற வழியா இருக்கிறது. சகோதரனே சகோதரியே, உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா, இருக்க முடியுமா அப்படின்னு சொன்னா நீ ஒன்று வெளிப்பாடு பெற்றிருக்கணும். இயேசுவை குறித்து ஆவியானவர் கொடுக்கிற வெளிப்பாடு, இயேசு வாழ்ந்த வாழ்க்கையை குறித்து ஆவியானவர் கொடுக்கிற விசுவாசம். உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இருந்த விசுவாசம் எனக்கு இருக்கணும். நம்முடைய விசுவாசத்தை துவக்கி முடித்தவர் இயேசு கிறிஸ்து. துரதிருஷ்டவசமாய் இன்றைக்கு கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்கிற விசுவாசம் எல்லாம் அவர்கள் படிக்கிற புஸ்தகம். யாரோ ஒருவர் எழுதியிருக்கலாம், எந்த மனுஷனாகவும் இருக்கட்டும். ஆனா அந்த புத்தகத்தின் மூலமாய் கிறிஸ்து இயேசுவில் உள்ள விசுவாசம் எனக்கு வருதா, அல்லது அவர்கள் பேசுகிற விசுவாசம் வருதா? டிவியில பாக்குறீங்க, ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்னு ப்ரீச் பண்றாங்க, விசுவாசிக்கணும். 11 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் வரும்,
பொதிகை இல்லை. வெற்றி வாழ்க்கை என்னடா அப்பப்ப நான் தூக்கம் வராம பார்த்துட்டு இருக்கும்போது வெற்றி வாழ்க்கைங்கிறாங்களே, நம்ம பேசுறதான் பேசுறாங்க, என்ன பேசுறாங்கன்னு கேட்போம் அப்படின்னு கேட்டோம்னா, வெற்றி வாழ்க்கை அப்படின்னு சொன்னா வியாதியிலிருந்து விடுதலை பெறதான் வெற்றி, உங்கள் பணப்பிரச்சனை தீர்றது தான் வெற்றி, இதற்கு நீங்கள் விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். இதையும் வாயை பழந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. தம்முடைய வழியை தேவன் தம் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தணும். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒரு வாழ்க்கையை காண்பிக்கணும். இயேசு ஆரம்பித்து முடித்த விசுவாசம் எனக்கு இருக்கணும். அந்த விசுவாசம் எனக்கு வரணும். ஆவியானவர் தான் அதை எனக்கு கொடுக்க முடியும். இதுதான் வழி என்று ஆவியானவர் தான் எனக்கு சொல்ல முடியும். அப்போ என்னுடைய வாழ்க்கை ஆவியானவரால் நடத்தப்படணும். ஆவியை பெற்ற நிச்சயம் இல்லாதவர்கள், இன்னும் ஆவியை அசட்டை பண்ணி பெற்ற அபிஷேகத்தை இழந்தவர்கள். ஒரு காலத்துல உங்கள் மேல் ஆவியானவர் இருந்தார், ஒரு காலத்துல உங்கள் இருதயத்திலே ஆவியானவர் தங்கி இருந்தார். ஆனா நான் சொன்னது போல அவருடைய வழியை நீங்கள் அறியாமல் தாறுமாறாய் நடந்து அவர் துக்கமாகி தான் பேசுகிறதை வழி நடத்துகிறதை நிறுத்தி அப்புறம் போயிட்டார். தயவு செய்து விழித்துக் கொள்ளுங்கள். இப்பயாவது மனம் திரும்பி, ஆண்டவரே, இயேசுவே, ஆவியானவரே, உம்மை துக்கப்படுத்தினேன், உம்மை அசட்டை பண்ணினேன், மீண்டும் என்னிடத்திலே வாருன்னு சொல்லி நீங்கள் மனம் திரும்பி அவரை அழைத்து பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து இயேசுவினிடத்தில் இருந்த விசுவாசத்தை நீங்கள் தக்க வைத்து இயேசுவை போலே வாழும்படிக்கு புத்தி சொல்லுகிறேன். பழைய ஏற்பாட்டுக்கு வாங்க. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஆங்கிலத்தில் இந்த சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், சஞ்சரித்துக் கொள்றதுங்கிற வார்த்தை பழைய வார்த்தை, மனுஷ சஞ்சாரமே இல்லாத, நடமாட்டமே இல்லாத. ஆனால் ஆங்கிலத்தில் தெளிவாக இருக்கு, ஏனோக் வாக்டு வித் காட். ரொம்ப எளிமை. இதை எப்படி சொல்லலாம்? ஏனோக்கு தேவனோடே நடந்தான், தேவனோடு நடந்து கொண்டிருக்கையில் காணாமற் போனான். ஏன்னா தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். 23ஆம் வசனத்தில் ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கை குறித்து 22ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு, ஏனோக்கு மெதுசலாவை பெற்றபின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்கு தேவனோடு நடந்தான். 60 வயசுல ஒரு பிள்ளையை பெற்றான். அப்புறம் 300 வருஷம் பிள்ளைகளை பெற்றான். எத்தனை பிள்ளைகள் கூட எழுதலை. ஆனால் அவனை குறித்து எழுதியிருக்கிறது, அல்லது சுருங்க சொல்ல போனா அவன் ஒரு குடும்பஸ்தன். நம்மளே அநேகம் பேர் திருமணம் செய்யாமல் இருக்கிறதை ஒரு தேவ பக்தியான வாழ்க்கைன்னு கூட முட்டாள்தனமா நினைச்சிட்டு இருக்கோம். ஏனோக்கை குறித்து எழுதியிருக்கு. எங்க ஊர்ல பிள்ளை குட்டிக்காரனை ரொம்ப பரிதாபமா பார்ப்பாங்க. என் வீட்டிலேயே என்னுடைய உடன் பிறந்தவர்களே என்னை குறித்து பேசும்போது இப்படி சொல்றதை நான் காது கேட்டிருக்கேன். பிரபாகரா, பாவாமே பிள்ளை ஊட்டிக்காரங்க, 5 பிள்ளைய பெற்றிருக்கான், விட்டுருங்க அவனை. முட்டாள். ஏனோக்கு 300 வருஷம் வாழ்ந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். தேவனோடு நடந்தான், காணாமல் போனான். தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். உலகம்தான் அப்படி பார்க்கும். நீ விசுவாசமாயிருந்தால், ஏனோக்கின் விசுவாசம் உனக்கு இருந்தால், நான் தேவனோடு நடக்கிற மனுஷன்,
இந்த உலகத்தின் பார்வையில நான் பிள்ளை குட்டிக்காரனா இருக்கலாம், படிக்காதவனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், சமுதாய அந்தஸ்து இல்லாதவனா இருக்கலாம், அட்ரஸ் இல்லாதவனா இருக்கலாம். ஏனோக்கை போல் விசுவாசித்தால் நான் தேவனோடு நடப்பேன், சஞ்சரிப்பேன், ஒரு நாளிலே காணாமல் போவேன், அவர் என்னை எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா. ஆவியானவர் இருந்தால் இது எனக்கு நடக்கும். ஏனோக்கு நடந்தது எனக்கும் நடக்கும். ஆறாம் அதிகாரம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம், நோவாவை குறித்து எழுதியிருக்கிறது. 9ஆம் வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயும் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா வாக்ட் வித் காட். நோவா தேவனோடு நடந்தான். உங்களுக்கு தெரியுமா, ஆவியானவர் என் மேல் இருந்தால், ஆவியானவரால் நான் நடத்தப்பட்டால் 300 வருஷம் என்ன, 500 வருஷம் என்ன, நான் யாரா இருந்த என்ன, ஒன்னே ஒண்ணுதான். ஏனோக்கு தேவனோடு நடந்தான், நோவா தேவனோடு நடந்தான். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த அனுபவம் உனக்கு வேணுமா? இந்த சாட்சி தேவனால் உனக்கு வேணுமா? என்னை குறித்து எதுவும் எழுதப்பட தேவையில்லை. பிரபாகர் 5 பிள்ளைக்கு தகப்பனாயிருந்தான், குடும்பஸ்தனாயிருந்தான், தேவனோடு நடந்தான், அவன் காணாமல் போனான், எடுத்துக்கொள்ளப்பட்டான். உங்களுக்கு தெரியுமா, நம்மளே அநேகம் பேருக்கு நம்முடைய குடும்பத்தை குறித்தே நம்பிக்கை இல்லை. பாருங்க, இந்த நோவாவின் காலத்துல கர்த்தர் என்ன சொன்னார்? நம்மிலே அநேகம் பேர் குடும்பத்தை கூட ரட்சிக்க தெரியாத, அல்லது குடும்பத்தாரை கூட ரட்சிக்க விசுவாசம் இல்லாத பொல்லாத இருதயமுடையவர்களாக இருக்கிறோம். புருஷன் குடிகாரராக இருக்கிறார், இருந்துகிட்டே இருக்கிறார், அவர் திருந்த மாட்டார் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. கொண்டாட்டி பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, நான் ஒருத்தன் தான் பிரதர், விடுங்க, குடும்பம் சீர்கெட்டு போச்சு, என்ன செய்யறது? அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். நோவா அவனுடைய காலத்துல அவன் தேவ எச்சரிப்பு பெற்றான். அப்போ என்ன நடந்தது? 3ஆம் வசனம், ஆதியாகமம் 6:3. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அப்போ நோவாவோடு தேவன் பேசின போது, அல்லது தேவன் நோவாவோடு உடன்படிக்கை செய்து உன்னை ரட்சிப்பேன் அல்லது உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி பேழையை கட்ட சொன்ன பொழுது அவருடைய மனசுல சரி 120 வருஷம் நான் பொறுமையா இருக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தார். அதுக்கு பிறகுதான் ஜலப்பிரளயம் வந்தது. நோவா 120 வருடம் பிரசங்கம் பண்ணினான் தன்னை சுற்றி இருக்கிற உலகத்துக்கு. 120 வருஷம் பிரசங்கம் பண்ணி அவன் எத்தனை பேரை ரட்சித்தான்? வேதத்தை படிச்சுட்டு தான் கேள்வி கேட்கிறேன். நீங்க பதில் சொல்ல வேண்டியதில்லை, வேதமே பதில் சொல்லுது. 12ஆம் வசனம் 11 பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படின்னா வழி அறியாதவர்களாய் கெட்டு போயிட்டாங்க, தேவனுடைய வழி அறியாதவர்களாய் இருந்தாங்க. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி 13ஆம் வசனம், மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. 120 வருஷம் கழிச்சு தான் ஆண்டவர் இந்த செய்கையை செய்கிறார். அப்போ என்ன நடக்குது? அந்த
பேழைக்குள்ளே எத்தனை பேர் போறாங்க? வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. போதும். 120 வருஷம் நோவா தொண்டை கிளிய கத்தி, உலகம் அழிய போகுதுடா, உலகம் அழிய போகுதுடா. உங்களுக்கு தெரியுமா, நோவாவின் காலத்துல மழை இல்லை, மழையை அவன் பார்த்ததே இல்லை. ஆனா அவன் பிரசங்கிக்கும் பொழுது மழை வரும், ஜலப்பிரளயம் வரும், உலகம் அழியும்னு சொன்னான். ஒருவேளை இப்பையும் நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இந்த உலகமானது அக்கினியினால், அக்கினிக்கு இறைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அக்கினி மழை பொழியும் அப்படின்னா நோவாவின் காலத்துல பரியாசம் பண்ணது போல நம்மளையும் கூட தான் பரியாசம் பண்ணுவாங்க சில பேர். அக்கினி மழையா, சில்லற பயல்கள் என்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்காங்கயா, நாங்க சில்லற பயல்களா பாருங்கடா. நோவாவின் காலத்துல அப்படிதான் நடந்துகிட்டு இருந்திருக்கும். மழை வருமாம்யா, உலகம் அழிய போகுதான். முட்டா பையன் வேலை வெட்டியை பார்க்காம அவனும் அவன் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் சேர்ந்து, மகன் மருமகள்லாம் சேர்ந்து ஒன்னாவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்கயா, வேலையை கட்டிக்கிட்டு இருக்காங்க. சபைன்னு ஒன்ன கட்டி அழுதுகிட்டு இருக்காங்க. பிரபாகர் 35 வருஷமா இதைத்தான் எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் கூட பிறந்தவங்க முதற்கொண்டு நல்லபடியா எம்பி படிக்க வச்சோம், குடும்பத்தவே நிறுத்துவான்னு நினைச்சோம். பைபிளை தூக்கிக்கிட்டு சபை கட்டுறேன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய விசுவாசம் நோவா 120 வருஷம் பிரசங்கம் பண்ணி பேழைக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் தான் பிரவேசித்தார்கள். இது எதை சொல்லுகிறது? ஒரு தீர்க்கமான சத்தியத்தை சொல்லுகிறது. நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு புதுசா விசுவாசம் வந்திருக்கு, அதனாலதான் உங்கள்ட்ட பிரசங்கிக்கிறேன், பேசுகிறேன். அது மாத்திரம் அல்ல, என்னுடைய குடும்பத்தார் வேத வார்த்தையின்படி, ஏற்கையாவில் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை, என் வார்த்தை உன்னிலும் உன் பிள்ளையின் வாயிலும் உன் பிள்ளையின் பிள்ளையின் வாயிலும் நிரந்தரமாயிருக்கும். உங்களுக்கு தெரியுமா, என் மனைவியை பற்றி பர்சனல் டீட்டெயில் சொல்றேன். அவங்க அப்பா ஒரு மேன்மையான பாஸ்டர், அப்பா இல்ல தாத்தா. அப்படின்னா ஒரு பாஸ்டருக்கு பேர பிள்ளை. அந்த பாஸ்டர் நீங்க நினைக்கிற மாதிரி வெள்ளை ஜிப்பா போட்ட பெண்டகோஸ்து பாஸ்டர் கிடையாது. அருமையான புராட்டஸ்டன்ட் சபை பாஸ்டர். உங்க பார்வையில் அது சிஎஸ்ஐ சபையா இருக்கலாம். ஆனா ஒரு நல்ல, நீங்க ஆசீர்வதியும் கர்த்தரைன்னு பாட்டு பாடுறீங்களா, அந்த பாட்டை எழுதினவர், அவருடைய பெயர் கூட எனக்கு நிச்சயமா தெரியல, சாமுவேல். அவருடைய மகளுடைய மகள். இதை எதற்காக சொல்றேன்? உங்க பொண்டாட்டியை பற்றி எங்களுக்கு என்னையா தெரியணும்? முட்டாள். வேற வார்த்தை நமக்கு முன்பாக நிதர்சனமாய் சாட்சியாய் நிற்கிறார்கள். 1000 பேர்கள். தீமோத்தேயுனுடைய விசுவாசம் தாயினிடத்தில் இருந்தது, தாயினிடத்தில் இருந்த விசுவாசம் பாட்டியினிடத்தில் இருந்தது. சாமுவேல் பாஸ்டரிடத்தில் இருந்த விசுவாசம் கிறிஸ்தவ மனோராவிடத்தில் இருக்கிறது. இப்போ பிரபாகருடைய விசுவாசம் பிள்ளையின் பிள்ளையினிடத்திலும் இருக்கிறோம். என் பேர பிள்ளை கூட ரட்சிக்கப்படும். ஒரு பிள்ளையை நான் நரகத்துக்கு ஒப்புக் கொடுக்க மாட்டேன். கைகோர்த்து என் குடும்பமாய் நானும் என் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் குடும்பமாய் தேவனை சந்திப்போம். அல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்கு இருக்கா? ஏன் இல்ல? நம்முடைய பிள்ளை சீர்கட்டு போனா தடுமாறுறான்னு சொன்னா அவிசுவாசமாய் போடாம வழியிலன்னு சொல்லி அவன் காதலிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு போட்டு விட்டுறோம். என்ன விசுவாசம் இது? ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? அவிசுவாசம் உள்ள பெண்ணை நீ திருமணம் செய்கிறாயே, இதற்கு நான் எப்படி சம்மதிப்பேன் அப்படின்னு சொல்லி நாம் பலவந்தம் பண்ணியிருக்கிறோமா? என் பொண்ணு காதலிச்சு பிரதர், என்ன செய்யறது?
எங்க சாதியிலே வந்துச்சு பிரதர். முட்டாள், உன் தாடி தான் முக்கியம். உனக்கு உன் தாடியில ஒரு அவிசுவாசி வந்தா உன் பிள்ளைக்கு கட்டி கொடுத்துருவேன். நோவாவின் விசுவாசம் எங்கே? நோவா 120 வருஷம் பிரசங்கித்து தன் குடும்பத்தை, தானும் தன் பிள்ளைகளும் மகன்களின் மருமகள்களும், ஒருவேளை பேர பிள்ளை இருந்தாலும் இருந்திருக்கலாம், அல்லது அதற்கு மேல் உண்டாகி இருந்திருக்கலாம், எத்தனை பேரா இருந்தாலும் சரி, அவனுடைய குடும்பம், அவன் தன்னையும் தன் குடும்பத்தையும் ரட்சித்துக் கொண்டான். இந்த விசுவாசம் இருக்கா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த மனுஷனே ஏனோக்கு பிள்ளைகளை பெற்றான், அவன் தேவனோடு சஞ்சரித்தான். நோவா தன் குடும்பத்தை ரட்சித்தான். வேத வார்த்தையில நீயும் உன் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் எழுதியிருக்கு. அதனுடைய முகாந்தரம் என்ன தெரியுமா? நம்ம விஷயம் தெரியாமலே சும்மா வெறும் வார்த்தையை பிடிச்சு கொண்டிருக்கிறோம். நீயும் உன் வீட்டாரும் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வீட்டாரும் சொன்னா ஏன் அந்த வீட்டார் ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய வாழ்க்கையை என் பிள்ளைகள் பார்க்கிறாங்க. பெற்றோர்கள் நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள். நீங்க பெற்றோர்கள் உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும்னா சண்டே கிளாஸுக்கு கூட்டிட்டு வந்தா போதும், சபையில உட்கார வச்சா போதும், பைபிள் வாங்கி கொடுத்தா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உங்களுடைய விலையேறப்பெற்ற கான்ட்ரிபியூஷன், மேஜர் போர்ஷன் என்ன தெரியுமா? உங்களுடைய விசுவாசம். திமோத்தி ஒரு விசுவாசத்தை பெற்றான் தாய் இடத்திலிருந்து. தகப்பன் அவிசுவாசி, தாயிடத்திலிருந்து பெற்றான். அந்த தாய் தன்னுடைய தாயினிடத்திலிருந்து பெற்றார். பெற்றோர்கள் நீங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது உங்க விசுவாசத்தை கொடுக்குறீங்களா? என்னுடைய நேர்மையான சாட்சி, நான் தான் என் பிள்ளைகளை 5 பிள்ளைகளை வளர்த்தேன், நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா ஒன்றை மட்டும் நிச்சயித்தேன், நான் மாயமாலம் பண்ண மாட்டேன். நான் எப்படி இருக்கிறேனோ அதை என் பிள்ளைகள் பார்ப்பாங்க, முன்மாதிரியா இருப்பேன். என் விசுவாசத்தை அப்படியே கொடுத்துருக்கிறேன், அவ்வளவுதான். நான் அவர்களுக்கு இதை செய்தேன் அதை செய்தேன், இப்படி கண்டிச்சேன் அப்படி கண்டிச்சேன்லாம் சொல்றதுக்கு இல்லை. இப்பவும் அந்த விசுவாசத்தை தான் நான் மேன்மைப்படுத்த விரும்புகிறேன். இப்பயும் என்னுடைய குடும்பத்தில் அசைக்கப்படும் பொழுது, ஆண்டவரே இவர்கள் நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், உம்முடைய நாமத்திலே இவர்களை ஏற்றுக்கொண்டேன், உம்முடைய கிருபைக்கும் ஆளுமைக்கும் ஒப்பு கொடுத்திருக்கிறேன், இவர்களிடத்திலே சாத்தானுக்கு ஒன்றுமில்லை. அது ஒரு சின்ன வியாதியா இருக்கட்டும் அல்லது பெரிய ஈவெண்டா இருக்கட்டும், இன்றைக்கு எனக்கு இருக்கிற விசுவாசத்துல நானும் என் பிள்ளைகளும் ரட்சிக்கப்படுறதோடும் அல்ல, அவன் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இயேசுவுக்கு மகிமையாய், அவர்கள் எங்க இருந்தாலும் எந்த சபையில் இருந்தாலும் இயேசுவுக்கு சீஷர்களாய் இருப்பார்கள். ஆமென். இந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். இந்த ஆவியானவர் நமக்கு இருந்தால், வெளிப்பாடு கொடுக்கிற ஆவியானவர் நமக்கு இருந்தால், இயேசுவினுடைய வழியை நமக்கு காண்பிப்பார். வாங்க, இந்த வெற்றி வாழ்க்கை அல்லது வழின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். த வே, வழி வெளிப்படணும். இந்த வழி, ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன். ட்ரெயின் பார்க்குறீங்க, ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கும் பஸ்ஸில் 5 மணி நேரம் பிரயாணம் பண்ணுறத 2 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம். காரணம், பிராட்கேஜ் ரயில் தண்டவாளம் போட்டிருக்காங்க. அதில் ஒரு பவர்ஃபுல் இன்ஜின் உள்ள ரயில் ஓடிச்சுன்னு சொன்னால் 5 மணி நேரம் போகிற ட்ராவலை 120-140 கிலோமீட்டரில் பாதி நேரத்தில் கொண்டு போய் நிறுத்திடுறான். சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், காசு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு அழுக்குங்காமல் போய் நிறுத்துறோம். காரணம், அவர்கள் பட்ட பிரயாசம். தேவன் நமக்காக ஒரு பிரயாசப்பட்டார். தன் அதாவது தன் குமாரனை மாம்சமான யாவரையும் ரட்சிக்கும்படிக்கு அவரையும் அவர்களைப் போல மாம்சமும் ரத்தமும் உடையவராய் அனுப்பினார். தண்டவாளம் போட்டார். ஆமென். குமாரனை நடத்தின ஆவியானவரை, குமாரனுக்கு உதவி செய்த கிருபையின் ஆவியை நமக்கும் நம்மே அமர செய்தார் ஆவியானவரை. அல்லேலூயா. அப்போ வழின்னு சொன்னா, இயேசு எனக்காக முன்னோடியானார்,
தண்டவாளமானார். பரிசுத்த ஆவியானவர் என்னில் இருப்பாரானால், நான் அவரை வேண்டி விரும்பி பெற்றுக்கொண்டால், என்னிடத்தில் தக்க வைத்துக் கொண்டால், எப்படி பஸ்ஸில் இப்படி அப்படி வளைஞ்சு நெடுஞ்சு நின்று சிரமப்படுறோமோ அப்படி இல்லாம இந்த உலக வாழ்க்கையில நான் பிராட்கேஜில் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினில் தள்ளுன்னு 2 மணி நேரத்தில் போய் நின்றுறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை அவ்வளவு இனிமையானது, எளிதானது. ஆமென். தேவன் இதை செய்தார். இப்போ வார்த்தைக்கு வாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். ஆனால் அதில் ஒரு புது வெளிப்பாடை இன்றைக்கு நான் காலையில் பெற்றேன். அதைத்தான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆபிரகாமின் சந்ததி யார்? கேள்வி. 3 வசனம் வாஸ்தவங்க. 3வது வசனத்தின் இறுதியில் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார்னு வாஸ்தவம். ஆபிரகாமின் சந்ததி யார்? சொல்லுங்க. ரைட்டோ தப்போ பேசுங்கப்பா, அப்பதான் சுவாரஸ்யமா இருக்கும். தூசனா சொல்றது நான் ஏற்கனவே சொன்ன பழைய கதை. அதாவது விசுவாசிக்கிற ஆபிரகாம் விசுவாசித்தான், அவன் விசுவாசத்தின் தகப்பன். ஆபிரகாமின் சந்ததின்னு சொன்னா விசுவாசிக்கிறவர்களைத்தான் ஆபிரகாமின் சந்ததி என்று எழுதப்பட்டிருக்கிறது. 100க்கு 100 ரைட் தான். நான் சொல்றதான் அவர் சொல்றார். புதுசா என்னமாவது சொல்லுங்க. காலைதோறும் புதிய கிருபை, புது இரக்கம், புது வெளிப்பாடு. நான் தான் சொன்னேனே புது வெளிப்பாடுன்னு சொல்லி. ஆபிரகாமின் சந்ததி யார்? ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆபிரகாமின் சந்ததி யார்? ஏன் பிரதர் வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம தான் பிரதர், நாம தான். ஆபிரகாமின் சந்ததி தான் நான் தான். எனக்கு தான் கை கொடுத்தார். போங்களேன். இல்லையே, அதுல ஒரு பிடிமானமும் இல்லை. உங்களுக்கு தெரியுமா? ஒரு பிடிப்பு இல்லாம பேசுறாயா அப்படிங்கிறாங்க. அது போல இந்த வேத வார்த்தையில ஒரு பிடிமானம் இல்லை. ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். விசுவாசிக்கணும்னு பேசுறீங்க. சரி, நாம தான் விசுவாசிக்கிறோம், நமக்கு உதவியாக கை கொடுத்தார்னு சொல்லிட்டு போங்களேன். வார்த்தையை வார்த்தையோடு சம்பந்தப்படுத்தி ஞானத்தை போதிக்கிறோம். அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு கை வச்சுக்கிட்டு கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை பாருங்க. மூன்றாம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. 16ஆம் வசனம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. இப்ப அப்படியே எபிரேயருக்கு எழுதின நிருபத்துக்கு 2ஆம் அதிகாரத்தை திருப்புங்க.
தேவதூதருக்கு உதவியாக கைவிடாமல் ஆபிரகாமின் சந்ததியாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை போல் மாம்சமும் ரத்தமும் உடையவராயிருந்த மனுஷகுமாரனுக்கு தேவன் உதவியாக கை கொடுத்தார், அவரை ஆவியினால் நிரப்பினார். அல்லேலூயா. இதை எதற்காக செய்தார்? இப்பதான் ஒரு பிடிமானம் உண்டாகுது. விசுவாசிக்கிறவர்களுக்கு நானும் விசுவாசிக்கிறேன், எல்லாரும் விசுவாசிக்கிறோம், எல்லாருக்கும் உதவி செய்தார். இல்ல, சந்ததிகளுக்கு என்று இல்லாமல் சந்ததி என்று எழுதியிருக்கிறது. டிசண்டன்ட் எழுதியிருக்கா, டிசண்டன்ட் எழுதியிருக்கா? இங்கிலீஷ் மேதைகள் சொல்லுங்க. எபிரேயர் 2 சொல்லுங்க. டிசண்டன்ட் எழுதியிருக்கா, டிசண்டன்ட் எழுதியிருக்கா? சிங்குலர், ரைட்? அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஆபிரகாமின் சந்ததியாகிய இயேசுவுக்கு கை கொடுத்தார், உதவி செய்தார். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை நடத்தினார், இயேசு வழியானார். எதற்காக தேவன் இதை செய்தார்? அடுத்த வசனம். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது. அதாவது அவர்களைப் போல மாம்சமும் ரத்தமும் உடையவர்களாக வேண்டியிருந்தது. ஆதலால் எதற்காக தேவன் இதை செய்தார்? அவர்தாமே, எபிரேயர் 2:18, அவர்தாமே. அவர் யாரு சொல்லுங்க? இயேசுதாமே, ஆபிரகாமின் சந்ததியாகிய இயேசுதாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, தண்டவாளமானார் இயேசு, நம்மை போல் மாம்சமும் ரத்தமுமானார். அவரை நடத்தின, உந்தி தள்ளின பவர்ஃபுல் இன்ஜின். கரிய போட்டு அடுப்ப ஊதுற மாதிரி ஊதி, அந்த காலத்துல ஒரு ட்ரெயின் ஓடும், அது பஸ்ஸை விட லேட்டா போகும். பஸ்ல போயிருந்தா 4 மணி நேரத்துல போயிருக்கலாம், 8 மணி நேரம் ஆக்கி விட்டாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் பவர்ஃபுல் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்குரிய இன்ஜின். ஆபிரகாமின் சந்ததியாகிய இயேசுவை நடத்தின ஆவியானவர், நம்மை போல் மாம்சமும் ரத்தமுமாய் இருந்த இயேசுவின் மேல் இருந்த அபிஷேகம், ஆபிரகாமின் சந்ததிக்கு இயேசுவை நடத்தின அந்த உதவி விசுவாசிக்கிற யாவருக்கும் உண்டாகி இருக்கிறது. அல்லேலூயா. சோதிக்கப்படுகிற யாவருக்கும் உண்டாகி இருக்கிறது. இந்த விசுவாசம் இருக்கா? நான் சொன்னேன், இன்னைக்கு எத்தனையோ புத்தகங்களை படிக்கிறோம், டிவியை பார்க்கிறோம், என்னென்னமோ கண்காடன்ஸை புரட்டுறோம். ஆனா நம்முடைய விசுவாசம் மாத்திரம் எவனோ பித்தலாட்டக்காரன் எழுதின ஒரு குறுக்கு விசுவாசமா தான் இருக்கு. உன் விசுவாசம் உனக்கு வியாதியிலிருந்து சுகம் கொடுக்கும், உன் விசுவாசம் உனக்கு காரை கொடுக்கும், வீடை கொடுக்கும், கொண்டாட்டியை கொடுக்கும், பிள்ளையை கொடுக்கும். முட்டாள். அதெல்லாம் இல்லாம போயிருமே. நித்திய ரட்சிப்பை பெற்றிருக்கிறாயா? இயேசுவை போல் பாவம் செய்யாமல் வாழ பழகி இருக்கிறாயா? எரி நரகத்துக்கு ஏதுவான பாவமாகிய கோபத்தையும் விபச்சாரத்தையும் ஜெயித்து வாழ்கிறாயா? இயேசுவை போல் பொருளாசை இல்லாதவனாய் இருக்கிறாயா? இயேசுவை நடத்தின ஆவியானவர் நம்மேல் இருக்க முடியும். அவர் இருந்தால் நம்மையும் அவர் நடத்துவார். அடுத்த வசனம் எபிரேயர் 3:1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, இன்றைக்கு கிறிஸ்தவ உலகமே ஒரு பித்தலாட்டத்தில் இருக்கு, வஞ்சனையில் இருக்கு. இன்றைக்கு பெந்தகோஸ்தே பாஸ்டர்கள், அதுவும் நாங்க அமெரிக்கன் பிரீச்சர்ஸ் கொண்டு வந்த புத்தகங்களை படிச்சு, எவனோ ஒரு முட்டாள் அங்க எழுதுவான், பேசுவான், அவனையும் பேசுவார். சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிருந்தேன்னா அமெரிக்காவுக்கு போய் பணம் கொண்டு வா. பைபிளை படிக்கிறதுக்கு ஏங்க அமெரிக்காவை தேடுற? அமெரிக்காக்காரன் எவனாவது ஒண்ணு எழுதிட்டான்னா அதை அப்படியே சீரழிச்சு வாந்தி பண்றது பித்தலாட்டக்காரர்கள். பரம அழைப்பு பெற்றிருக்கிறாயா சகோதரனே, சகோதரியே? பாவத்தை
வாழ்க்கை உனக்கு உண்டா? நான் மதிக்கிற மூத்த சகோதரன் சகரியா போனன் 2 நாளைக்கு முன்னாடி பிரசங்கத்தில் கேட்டேன். அவர் சொல்றார், என் உடம்புல 1000 வித வியாதி இருக்கட்டுங்க, எனக்கு கவலை இல்லை, ஆனா ஒரு பாவம் இருக்க நான் அனுமதிக்க போவதில்லை. 74 வயசுல நான் இன்னமும் வேதத்தை தியானிக்கிறேன், ஜெபிக்கிறேன். காரணம், ஆண்டவரே, நான் இந்த சரீரத்தை விட்டு போகும் முன்னே ஏதாவது ஒரு கற்பனைக்கு கீழ்ப்படியாமல் போயிருவேனோ, ஏதாவது ஒரு பாவத்துக்கு இயேசுவை போல் உமை போல் வாழாமல் போயிருவேனோங்கிற பயமும் அச்சமும் இருக்கிறதுனாலதான் நான் வேதத்தை படிக்கிறேன், ஜெபிக்கிறேன், நான் தேவனை தேடுறேன், ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தில் நிலைத்திருக்கிறேன். இதுதான் விசுவாசம். இப்படிப்பட்ட விசுவாசமுடைய மனிதர்களை கேட்டா அவங்களுக்கு பிரயோஜனம் இருக்கும். உங்க குறுக்கு வழியா பிரச்சனை, இப்ப என்ன வியாதி இருந்த என்ன, சாகிறதுக்கு தயாரா இருக்கணும், அவரை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். உன் வியாதி சுகமாக இன்னும் எத்தனை வருஷம் இருப்ப உயிரோட? பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, ஆவியானவர் இந்த சபையை பார்த்து இன்றைக்கும் அப்படித்தான் அழைக்க விரும்புகிறார். பரம அழைப்பு பெற்றவர்களா இருக்கிறீர்களா? நீங்கள் பரிசுத்த சகோதரர்கள், நீங்கள் பாவிகள் அல்ல. நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி, விசுவாசிகள். ஆபிரகாமின் சந்ததியாகிய அந்த ஒருவருக்கு கிடைத்த உதவி அந்த தண்டவாளத்தில் ஓடுற நம்ம எல்லாருக்கும் உண்டு. நம்மேலும் அதே ஆவியானவர் இருக்க முடியும். இயேசு பெற்ற அபிஷேகம் என் மேலும் இருக்க முடியும். ஏன் ஏன் சொல்லுங்க? உங்களுக்கு ஞாபகம் வரல ஒன்றும்? எனக்கு இப்ப ஞாபகம் வருது பாருங்க. இயேசுவின் மேல் இருந்த விசுவாசம் என் மேலும் இருக்க முடியும். ஏன் தெரியுமா? பிதா இயேசுவை நேசித்தது போலவே என்னையும் நேசிக்கிறார். அல்லேலூயா! எனக்கு குறித்து டான்ஸ் ஆடணும் போல இருக்கு. பிதா என்னை நேசிக்கிறார். எவ்வளவு தூரத்துக்கு நேசிக்கிறார்? இயேசுவை எவ்வளவு நேசிக்கிறாரோ அவ்வளவு நேசிக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, என்னுடைய பிள்ளைகள கடைசி பிள்ளை கொஞ்சம் அறிவுத்திறன் கம்மியானவன் தான். 75% மேல எந்த பாடத்திலையும் எந்த வகுப்புலையும் எடுக்கல. ஆனா அவன்கிட்ட நான் சிறு பிள்ளையிலிருந்து சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? அதனுடைய ஒட்டு சாராம்சம் என்ன தெரியுமா? உன்னை அண்ணன் அக்காமார்கள்லாம் டாக்டர் இன்ஜினியர்னு நமக்கு இருக்கிற அறிவுக்கு நாம் என்னவாகுமோன்னு பயப்படாத சிங்களாகாதடா. உனக்கு இருக்கிற அறிவுக்கு நான் உயிரை கொடுத்து உன்னை படிக்க வைப்பேன். கடனை வாங்கி பிச்சை எடுத்தாத உன்னை படிக்க வைப்பேன்டா. கவலைப்படாத, நீயும் பெரிய ஆளாயிருவ. அல்லேலூயா! இதை என்ன கான்டெக்ட்ல சொல்றேன் அப்படின்னா, பரலோக பொல்லாத தகப்பன் நானே இப்படி சொல்றேன். பரம தகப்பன், உன்னுடைய என்னுடைய தகப்பன் என்ன சொல்றா தெரியுமா? இயேசுவை பார்க்கிறாயே மூத்த பிள்ளை, அவர் வளர்ந்த வளர்ச்சி, அவர் அடைந்த நீதி, அவர் பூரணம், அவருடைய ஞானம், அதுல கொஞ்சம் கூட குறையாம அத்தனையும் உனக்கு கொடுப்பேன். இயேசுவை நேசித்தது போலயே நானும் உன்னை நேசிக்கிறேன். அல்லேலூயா! பக்கவாதம் இல்லாதவர், மூத்த குமாரனுக்கு செய்ததை எனக்கும் செய்வார். அவரை நேசித்தவர் என்னை நேசிக்கிறார். அவர் மேல் இருந்த அபிஷேகம் என் மேலும் இருக்க முடியும். இயேசு அவருடைய விசுவாசத்தை என்னிலே வைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னா இந்த விசுவாசம் மாத்திரம் நமக்கு இருந்ததுன்னு சொன்னா அவர் நம்மை வளர்ப்பார். நம்மளே அநேகம் பேர் அப்படி வளராமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த விசுவாசம் நம்ம இடத்துல இல்லை. வழுவி போகிற பொல்லாத இருதயம் தான் நம்ம இடத்துல இருக்கு. இந்த விசுவாசம் இருந்தா நாம் வளர்ந்து கொண்டே இருப்போம். அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், புதன்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ திரும்ப சொல்றேன், நம்முடைய பாவம்ங்கிறது ஒரு ஆக்சிடென்ட்டுங்க. அது ஒரு தவறுதலா நடந்து போச்சு. த ஒரிஜினல் சின் தியாலஜி என்று பேசுவாங்க. சரி, ஆதாம் பாவம் செய்தான், அதன் நிமித்தம் நான் இப்படி ஆனேன். எப்படி ஆனோம்?
வேத வாக்கிற்கு வருவோம். ஏசாயாவின் புத்தகம் 48 அதிகாரம் 4 வசனம். எடுத்தவங்க வாசிங்க. ஏசாயா 48:4. போதும். உங்களுக்கு தெரியுமா, முதல் தடவை நாம் பிறந்தது நிமித்தம் ஒரு முறை பிறந்த நாம யாவரும், மாம்சமும் இரத்தமுமாயிருக்கிற யாவரும், நாம எல்லாருமே வணங்கா கழுத்துள்ளவர்கள், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். இதான் ஒரிஜினல் சின். ஆதாம் பாவம் செய்தான், அதன் நிமித்தம் நான் பாவ சந்ததியானேன். என்னுடைய கழுத்து வணங்கா கழுத்து, என்னுடைய பிடரி நரம்பு இரும்பு. பாவத்தை செய்துட்டு வெட்கப்படாமல், நான் ஒன்றும் பாவம் செய்யலையே, இது பாவம் இல்லையே, வெண்கல நெற்றி. இதான் நம்முடைய முதல் முறை பிறந்த போது இருக்கிற நம்முடைய சுபாவம், நேச்சர். அது மாத்திரமல்ல, 8 வசனம் கடைசியில, 8 கடைசியில, தாயின் கப்பன் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதையும் அறிந்திருக்கிறேன். என்ன வார்த்தம்? ஏசாயா 48:8, தாயின் கப்பன் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றவன். இதான் ஒரிஜினல் சின். இதுதான் வீழ்ச்சி. இதுதான் நான் தாயின் கப்பத்திலிருந்து பெற்ற சுபாவம். என் பிள்ளைகள்ட்ட இருந்து படிக்கிறதுக்கு பதிலாக இப்ப என் பேர பிள்ளைகள்ட்ட இருந்தும் படிக்கிறேன். நான் வீழ்ச்சி விற்ற மாம்சம் சுபாவத்தை நான் பார்க்கிறேன். மனுஷன் யார், நான் யாருங்கிறதே என் பேர பிள்ளைகிட்ட பார்க்கிறேங்க. என்ன பார்த்தேன்? ஒரு பிஸ்கட்டை தின்னுட்டு இருந்துச்சு. எனக்கு ஒரு பிஸ்கட் கொடுவேன் அப்படின்னு கேட்டேன். அது அப்படியே என்னைய பார்த்து கேட்டுட்டு டக்குன்னு கையில இருந்த பாக்கெட்டை பார்க்குது. பாக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. டக்குன்னு கையில இருந்ததை வாயில போட்டுட்டு, கடைசி பிஸ்கட் தான் இருந்திருக்கு, அதை உள்ள விட்டு கையில எடுத்துக்கிட்டு என்னைய திரும்பவும் பார்க்குது. அப்போ பிஸ்கட்டை கொண்டு வான்னு நான் சொன்னேன்னு சொன்னா, இல்ல தாத்தா அப்படின்னு எம்டி பாக்கெட்டை கீழே போட்டுட்டு பிஸ்கட் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம்னு. ஆனா அதுக்கு அந்த நிர்பந்தத்தை நான் உண்டு பண்ண விரும்பல. நான் அந்த பிள்ளையினுடைய சுபாவத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்னொரு தடவை பிஸ்கட் கொண்டு வான்னு கேட்டா பாவம் அந்த பிள்ளைக்கு இருக்கிற அந்த ஒரு பிஸ்கட்டும் போயிடும்னு சொல்லிட்டு நான் இங்கிட்டு திரும்பிக்கிட்டேன் பார்க்காதது போல. ஆனா அது குற்ற உணர்வோட என்னை திரும்பி பார்த்துட்டேன். நீயும் நானும் அப்படித்தான் இருக்கிறோம். வணங்கா கழுத்து, சுயநலம் நம்மிடத்துல அப்படி இருக்கு. நம்முடைய சுபாவம் அப்படிதான் இருக்கு. நம்முடைய பெருமை, சுயநலம், நம்முடைய ஆசை இச்சைகள் நம்முடைய மாம்சத்தில் அப்படி இருக்கு. வணங்கா கழுத்துள்ளவர்கள், தாயின் கர்ப்பத்திலிருந்து கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். மாம்சமானது கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சம்தானே மனுஷன், மாம்சம்தானே. எத்தனை வருஷம் இவனோடு நான் போராடுவேன், ஆவியாயிருக்கிற கர்த்தர் சரி 120 வருஷம் பார்க்கிறேன்பா அப்படின்னு சொல்லி நோவாங்காலத்துல 120 வருஷம் பொறுமையா இருந்தார். அப்பையும் அந்த மாம்சம் வணங்கா கழுத்தாதான் இருந்துச்சு. அழிக்கிறேன்னு அழிச்சிட்டார். சகோதரனே, சகோதரியே, உன் மாம்சம் வணங்கா கழுத்து, கீழ்ப்படியாமையின் பிள்ளை, கீழ்ப்படிய கூடாத மாம்சம் உனக்கு இருக்கு. நீ பரிசுத்த ஆவியை பெற வேண்டாமா? இயேசுவை நடத்தின ஆவியானவர் உனக்கு வேண்டாமா? பிதா உன்னையும் என்னையும் நேசிக்கிறார். அவருக்கு மேல் இருந்த அபிஷேகம் நம்ம மேல் இருக்க முடியும். ஒருவேளை நீங்க பெந்தகோஸ்துக்காரங்களை அதை கேட்டு சீப் ரேட் அபிஷேகம் பெற்றிருந்தீங்கன்னா இப்ப புது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு சிலர் நீங்கள் மெய்யான மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு பெறாமல் ரட்சிக்கப்படாமல் இருந்தா இந்த சபைக்கு வந்து ரட்சிக்கப்படுறதில்லை. நான் எப்பயோ ரட்சிக்கப்பட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் பிரதர். இந்த சபைக்கு வந்துதான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அதுபோல நீங்கள் அபிஷேகம் பெற்றோம் நினைச்சிட்டு இருந்தேன் பிரதர்.
அந்நிய பாஷை பேசுகிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் நினைச்சிட்டு இருந்தேன் பிரதர். இல்லை, வெறும் அந்நிய பாஷை பேசுகிற அபிஷேகத்தை மட்டும் பெற்றிருந்தால் இயேசுவின் மேல் இருந்த அபிஷேகம் என் மேல் வேண்டும் என்று பெற்றுக்கொள் சகோதரனே, சகோதரியே. இயேசு வாழ்ந்த வாழ்க்கை உனக்கு சாத்தியம். இயேசுவை போல் வளர்ச்சி, இயேசுவை போல் ஞானம், அதான் எனக்கு விசுவாசமா இருக்கு. நான் சாகிற வரைக்கும் அந்த அபிஷேகம் எனக்கு வேணும். ஒரு நாள் கூட அந்த அபிஷேகம் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. ஒரு பிரசங்கம் கூட அந்த அபிஷேகம் இல்லாமல் நான் பண்ணக்கூடாது. நான் பேசினதவே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய பாரம், விசுவாசம். விழித்துக் கொள்வோம். தேவ ஜனமே, தேவன் உன்னை நேசித்திருக்கிறார். அவர் நீட்டா தண்டவாளம் போட்டிருக்கிறார். இயேசுவை மாம்சமும் ரத்தமும் ஆக்கி உனக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இயேசுவின் மேல் இருந்த அபிஷேகத்தை உனக்காகவும் உண்மையில் பொழியவும் ஆயத்தமாயிருக்கிறார். அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உனக்கு இருக்கலாமா? இந்த விசுவாசத்தை பெற்றிருக்கணும் ஒவ்வொருத்தரும். அதை ஆவியானவர் தான் நமக்கு கொடுக்க முடியும். பரிசுத்த ஆவியினால் தான் எனக்கு வெளிப்பாடு கிடைக்கும். இல்லைன்னா முத்திரிக்கப்பட்டிருக்கும். நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்து புது புது ப்ரோக்ராம் கண்டுபிடிக்கலாம், புது புது லாங்குவேஜில் போய் நான் பணத்தை சம்பாதிக்கலாம். ஆனால் பரலோக ராஜ்யத்தை சம்பாதிக்கணும்னு சொன்னால் உனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வேணும். அவர் கொடுக்குற வெளிப்பாடு வேணும். இல்லைன்னா வேற புத்தகம் முத்தரிக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு நான் பார்க்குறேன், விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த வாழ்க்கை சாத்தியமா இருக்கு. ஆனால் இங்கிட்ட அங்கிட்டும் வேதத்தை புரட்டுறவங்களுக்கு கேள்விதான் எழும்புது. பிரதர், அவர் மேல் அளவில்லாமல் ஆவியை அவர் பெற்றிருந்தார். அப்போ என்ன இருந்தாலும் அவர் மேல் அளவில்லாமல் அபிஷேகம் இருந்தது. அதனால இயேசு பாவம் செய்யாமல் வாழ்ந்தார். நம்ம மேல அப்படியா பிரதர் இருக்கு? அதுக்கு காரணம் என்ன உங்களுக்கு தெரியுமா? இப்ப தண்ணி இல்லாத காலத்துல எங்க ஊர்ல நான் பார்த்துருக்கிறேன். மதுரையில் இருக்கும்போது கூட தண்ணி லாரி நிற்கும். இப்ப தண்ணி இல்லாத காலத்துல நீங்க போய் தண்ணி வாங்க போறீங்க. நீங்க கொண்டு போற பாத்திரத்துல தானே அவன் தண்ணி கொடுக்க முடியும். கூடையை கொண்டு போனா கூட, பானையை கொண்டு போனா பானை, தேக்குசாவை கொண்டு போனா தேக்குசா. வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு பெரிய மேலே வச்சிருக்கிற வாட்டர் டேங்க் மாதிரி கொண்டு போனா அதையும் தான் பிடிச்சிட்டு வரலாம். அவன் கொண்டு போன பாத்திரத்துக்கு தண்ணியை திறந்து விடுவான். தேவனும் அப்படித்தான். உன்னுடைய விசுவாசம் எப்படியோ அப்படியே ஆக கடவுள். நான் பெற்ற அபிஷேகம் பத்தாது, ஒரு சின்ன டம்ளர்ல வாங்கினேன், எனக்கு பத்தலை. ஒருவேளை குடம் இருந்தாலும் தேக்குசா இருந்தாலும், இன்றைக்கு நீங்கள் என்ன பெரிய பாத்திரத்தை கொண்டு போறீங்களோ அதைத்தான் அவர் நிரப்புவார். உங்கள் இருதயம் எவ்வளவு விசாலமாய் இருக்கோ அவ்வளவாய் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். ஆமென். கேட்ட வார்த்தைகளுக்காக தேவனுக்கு நன்றியுடன் இருக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்பதாக சீஷர்களுக்கு பேசுகிற வார்த்தைகள். என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன், அனதர் ஹெல்பர். அதாவது ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு போக போகிறார். அவர்கள் திக்கற்றவர்களைப் போல உணர்கிறார்கள். ஐயோ, இவ்வளோ நாள் நம்மகிட்ட இருந்தாரே, நம்மோட கூட இருந்தாரே, நம்மோடு இருந்த வரைக்கும் அவர் நமக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்தார். இப்பொழுதோ நம்மளை விட்டு
போக போகிறார் அப்படின்னு சொல்றாருன்னு சொன்ன உடனே அவங்க இருதயம் அப்படியே கலங்குது. அப்பதான் அவர் இந்த வார்த்தையை சொல்றார், வேறொரு தேற்றரவாளன், அனதர் ஹெல்பர். அப்படின்னா என்னை போலவே நான் இருந்த விதமாகவே உங்களோடு என்றென்றைக்கும் இருக்கும்படியாக வேறொரு தேற்றரவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன் அப்படிங்கிறார். திருத்துவ தேவன், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒரே சமமாக தான் இருக்கிறாங்க. ஒரே குணாதிசயம் கொண்டவர்கள் தான். அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனாக இருந்து இந்த உலகத்தை விட்டு போன பிறகு அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை போலவே நம்மோடு இருப்பதற்காக ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தருளுகிறார். அதுதான் அவர் சொல்றாங்க, உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஐ வில் நாட் லீவ் யூ அஸ் ஆர்ஃபன். தகப்பனில்லாத பிள்ளைகளைப் போல நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் உங்களோடு இருப்பேன் அப்படின்றார். அவ்வளவு பெரிய நம்பிக்கையை ஆண்டவர் கொடுக்கிறார். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா, அவர் உயிர்த்தெழுந்த பிறகு நீங்கள் பரத்திலிருந்து பலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேமை விட்டு நீங்க போகாதீங்க, நான் உங்களுக்கு பிதாவின் வலது பார்த்திலிருந்து அனுப்புகிற ஆவியானவரால் நீங்கள் பலப்படும் வரை எருசலேமை விட்டு நீங்க போகாதீங்க அப்படிங்கிறார். இன்றைக்கு நாம் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு அவருடைய மூன்றாம் நபராகிய ஆவியானவர் இந்த உலகத்துக்கு அனுப்பிவிட்டார். அவர் இந்த உலகத்தில் இருக்கிறார். நாம் காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காத்திருப்பு கூட்டங்கள் நமக்கு தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவருக்காக நாம் காத்திருப்பு கூட்டங்கள் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிறார். நாம் அவரிடத்திலே போனோம்னா அவர் நம்மை வந்து நிரப்புவார். வேறொரு தேற்றரவாளன், அனதர் ஹெல்பர். ஆங்கில வேதாகத்தில் எப்படி இருக்குன்னா, வேசைட் ஹெல்பர். நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்திலே நமக்கு உதவி செய்கிறவர், நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறவர். ஒரு சுமை இருக்கிறது, அந்த சுமையை தூக்க முடியல நம்மளால அப்படின்னா, யாராவது ஒருத்தர் வந்து அதை தூக்கி விட்டாங்கன்னா எவ்வளவு நல்லதுன்னா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நமக்கு. அதே போலதான் அவர் வந்து நமக்கு உதவி செய்வார். நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்து இந்த தேவன் விரும்புகிற இந்த பரிசுத்தமான வாழ்க்கையை அவர் நமக்கு கொடுக்கத்தான் ஆயத்தமாயிருக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா, அந்த வார்த்தைகள்ல இன்னொரு வார்த்தையை நாம் சரியா நல்லா கவனிக்கணும். ஆழ்ந்து கவனிச்சாதான் நமக்கு வெளிப்பாடு கிடைக்கும். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. உலகம் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. உலகத்தின் ஆவி நம்மிடத்தில் இருக்குமானால் நாம் அவரை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த உலகத்துக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் நேர் எதிர்மறையா இருக்கிறது. They are opposite to each other. இந்த உலகத்தின் ஆவியும் சாத்தானுடைய ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் ஒருவருக்கு ஒருவர் எதிராக இருக்கிறார்கள். இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ளவர்களை நான் நேசித்துக் கொண்டு எனக்கு தேவனும் வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய ஆவியானவர் எனக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. சாரி, you cannot receive it. அதான் தேவன் சொல்றார். உலகத்தையும் உலகத்தில் இருக்கிற நீங்க அன்பு கூர்ந்தீங்கன்னா, பிதாவிடத்திலே உங்களுடைய பிதாவை நேசிக்கிற நேசம் உங்களிடத்தில் இல்லை. தேவனை நேசிக்கிற நேசம் உங்களுக்கு இல்லை. கண்களின் இச்சைகளின் பின்னாலும் மாம்சத்தின் இச்சைகளின் பின்னாலும் ஜீவனத்தின் பெருமையின் பின்னால் நாம் போய் ஓடிக்கொண்டே இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்படுவாரா? உலகம் அதை பெற்றுக்கொள்ள மாட்டார். சின்ன வார்த்தை தான், அந்த வார்த்தையில எவ்வளவு ஆழம் நிறைந்திருக்கு பாத்தீங்களா? வேத வார்த்தைகளை நாம் சரியாக தியானிக்காதனால்தான் வெளிப்பாடு நமக்கு கிடைக்கிறது இல்லை. இந்த உலகத்தோடும் போய்கொண்டு அன்றைக்கு நோவா எப்படி வாழ்ந்தான், அதே அவனுடைய வாழ்க்கை குறித்து ஒரே ஒரு வார்த்தையில் எழுதியிருக்கு பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அத்தனை சுருக்கமாய் ஆதியானவர் எழுதியிருக்கிறார் பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல ஒரே ஒரு வார்த்தை தான் அவனுடைய முழு வாழ்க்கை குறித்தும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனம்,
விசுவாசத்திலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டான நீதிக்கு சுதந்திரவாளியானான். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தான். He condemned this world. இந்த உலகம் அழிய போகிறது. யாராவது ஒரு வீடு எரிந்து நாசமாக போகுது, அந்த வீட்டுல ஏதாவது டெக்கரேஷன் பண்ணுவாங்களா? பர்னிச்சர்லாம் பெரிய பெரிய விலை உயர்ந்த பர்னிச்சர்லாம் கொண்டாந்து போட்டுட்டு இருப்பாங்களா? ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த வீடு எரிய போகுது, அல்லது இந்த வீடு டெமாலிஷ் பண்ண போறாங்க, ஹைவேல இருக்குது, யாராவது அந்த வீட்டுக்கு ஏதாவது பண்ணுவாங்களா? ஆனா நாம என்ன பண்றோம்னா பண்ணிட்டே இருக்கிறோம். அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்தை நேசித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனா நோவா என்ன செய்தான்? தேவன் சொல்லிட்டார், இந்த உலகத்தை தண்ணீரினால் நான் அழிக்கப் போகிறேன்னு சொல்லி, அது அப்படியே அவன் பயந்து பயபக்தி உள்ளவனாகி he was moved with fear. தேவனுக்கு பயந்து தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ஒரு பேழையை உண்டு பண்ணினான். இவனை பற்றி தாங்க எழுதியிருக்கு. நோவா தேவனோடு சஞ்சரித்தான், தேவனோடு நடந்தான். இவனுடைய குடும்பத்தாரை பற்றி ஒண்ணுமே எழுதப்படல வேதத்துல. ஆதியாகமத்துல நீங்க பாத்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்துல இவனுடைய மனைவியை பற்றியோ, இவனுடைய மகன்களை பற்றியோ, இவனுடைய மருமகள்களை பற்றியோ ஒன்றுமே எழுதப்படவில்லை. ஆனால் இவன் பேழைக்குள்ளே போன போது அந்த மீதி 7 பேரும் இவனோடு கூட போனாங்க. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கிறது அந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, அவனுடைய குடும்பத்தையே ரட்சித்தது. கேட்டோம்ல, நாம நினைக்கிறோம் என்னுடைய கணவன் சரியில்லை, என்னுடைய மனைவி சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை. இந்த பிள்ளை என்னை விட்டு போனா போதும், இந்த பிள்ளை பாவத்திலே விழுந்து விட்டான், இவன் என்னை விட்டு போயிட்டா போதும், அப்படிதான் நினைக்கிறோம் நாம். அதுக்கு பொறுப்பு யார்? நீங்களும் நானும் தான். குடும்பத்துக்கு பொறுப்பாயிருக்கிற குடும்ப தலைவர்களாகிய நாம் தான். அதற்கு நம்முடைய குடும்பம் இருக்கிற நிலைமைக்கு நாம் தான் பொறுப்பை தட்டி கழிக்கிறோம் நாம். என்னுடைய பிள்ளை சரியில்லை, என்னுடைய மனைவி சரியில்லை, என்னுடைய கணவன் சரியில்லை. கணவன் குடிக்கிறார். ஏன் குடிக்கிறார்? கணவன் உங்களுடைய நெச்சரிப்பு அவரால் தாங்க முடியலங்க. சகோதரிகள் என் மேல கோச்சுக்காதீங்க. குடியை குடித்து விட்டு சமாதானம் கிடைக்குமான்னு பாக்குறாரு. மனைவி கிட்ட சமாதானம் கிடைக்கல, பிள்ளைகிட்ட சமாதானம் கிடைக்கல. என்ன பண்றது? பாவம் அந்த மனிதன். நம்முடைய குடும்பம் இருக்கிற நிலைமைக்கு நாம் தான் பொறுப்பு. வேற யாரையும் கை நீட்டக்கூடாது. என்னுடைய பிள்ளைகள் சரியில்லை, நான் தான் பொறுப்பு. அதுக்கு என்னுடைய மனைவி சரியில்லை, நான் தான் பொறுப்பு. என்னுடைய கணவன் சரியில்லை, நான் தான் பொறுப்பு. பொறுப்பை தட்டி கழிக்கிறதுனால தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்பட முடியவில்லை. உலகத்தின் பின்னாலே போய் கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் எனக்கு வேண்டும் என்று உலகத்திலே ஏதாவது கிடைக்குமா என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக நோவா தீர்த்தது போல நம்மால் தீர்க்க முடியல. இந்த உலகமே சாஸ்வதம் என்று, நிரந்தரம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் துக்கமா இருக்கிறார். கேட்டமுல்ல, நீயும் உன் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி நீயும் உன் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னா அந்த வார்த்தை உண்மை உள்ளது. நம்முடைய வாழ்க்கை நம்முடைய குடும்பத்தாருக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். நான் எதற்காக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய நோக்கங்கள் என்ன அப்படிங்கறத என்னுடைய குடும்பத்தார் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நமக்கு தெரியுதோ தெரியலையோ அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சொல்லுவாங்க தான், நீங்க என்ன இப்படியே போயிட்டு இருக்கிறீங்க, சாமியார் ஆகிடுவீங்களா? சொல்லுவாங்க தான். ஆனா நீங்க அந்த உங்களுடைய பாதை விட்டு விலகிட்டீங்கன்னா நஷ்டப்பட போவது நீங்களும் உங்களுடைய குடும்பமும் தான். சகோதரன் சொன்னார்ல, சபை 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 சபையை கட்டுறேன்னு சொல்லி வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி. முட்டாள்கள் சொல்லிக் கொண்டிருக்கட்டும், தேவனை அறியாதவர்கள். தேவனை அறிந்த நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த நோவாவை போல இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து நம்முடைய குடும்பத்துக்காக ஒரு பேழை உண்டு பண்ண போறோமா? ஆவியானவர் நம்மோடு தங்கி இருக்க முடியுமா? ஏதோ இந்த மனிதனிலே உலகம் இல்லை, உலகத்தின் ஆவி இல்லை, இவன் என்னை நேசிக்கிறான், எனக்கு பயப்படுகிறான், இவனுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்கு, இவனுடைய சபையை ரட்சிப்பதற்கு இவன் ஒரு பேழையை உண்டு பண்ணுகிறான். நான் இவனோடு இருப்பேன், இவன் என்னோடு இருப்பான்.
இவன் என்னோடு நடப்பான், என்னோடு சந்தித்துக் கொண்டிருப்பான். அந்த சாட்சி நமக்கு வேண்டாமா? இதைத்தான் நானும் வாஞ்சிக்கிறேன். ஆவியானவர் குறித்து நாம் கேட்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஒரு உதவியானவரை கொடுப்பதற்கு எல்லாவற்றையும் செய்து விட்டார். இன்றைக்கு ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பாரதத்துக்கு போய் அங்கிருந்து ஆவியானவர் இந்த உலகத்துக்கு அனுப்பிவிட்டார். அவரை பெற்றுக்கொள்ளவில்லை, அவர் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னா யாருடைய தவறு அது? அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நாம் கொடுப்பதில்லை. பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை, மரியாதையை, மதிப்பை, பயத்தை நாம் கொடுக்கறதில்லை. A.W. டோசர் அருமையா எழுதியிருக்கிறார் ஒரு புத்தகத்துல, Forgotten One. கிறிஸ்தவர்களே மறந்துட்டாங்களாம் ஆவியானவரை குறித்து. இந்த Forgotten One அப்படிங்கிறார். அவரை மறந்து இவங்க தங்களுடைய சொந்த முயற்சியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திரியேக தேவன் மூன்றாம் நபராகி அவரை இந்த உலகத்துக்கு அனுப்பி நமக்கு உதவி செய்ய கொடுத்திருந்தும் கூட அவரை மறந்து விட்டு ஒரு வீட்டில் ஒரு எல்லாம் அறிந்த ஒரு நபர் இருந்தும் கூட அந்த நபரை எதுவுமே நாம் அவர் கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுக்காம வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த வீட்டில் எல்லாம் தாறுமாறதான் இருக்கும். அவரை போய் கேட்கறது இல்லை, அவரை கன்சல்ட் பண்றது இல்லை, அவரிடத்து உதவி பெற்றுக் கொள்றது இல்லை. நாமாகவே வாழ்ந்து கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் என்ன பண்ணுவார்? அப்படியே அமைதியா பார்த்து கொண்டுதான் இருப்பார். ஐயோ, என்னுடைய குடும்பத்தார், இந்த குடும்பத்தாருக்கு உதவி செய்ய நான் விரும்புகிறேன், ஆனால் இவர்களோ என்னுடைய உதவி ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருக்கிறார்களே. அப்படிதான் இன்றைக்கு தேவ ஜனங்களை பார்த்து அங்கலாய்க்கிறார். இவர்களை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், இவர்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன், இவர்களை நான் பரிசுத்தமாக்க விரும்புகிறேன், ஆனால் இவர்களோ என்னிடத்திலே வரவில்லை. இந்த ஆவியானவரை குறித்து பார்க்கும் பொழுது நாம் எப்படி அவரை தேட வேண்டும் என்று அருமையாய் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் வேதத்துல. லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா மிக அருமையாய் சொல்றார். ஒரு சிநேகிதன் கேட்டோம், நம்ம 2-3 வாரத்துக்கு முன்ன இந்த வார்த்தையை கேட்டோம். லூக்கா 11ல ஒரு இடத்துல சீசர்கள் ஜெபம் பண்ணிட்ட சீசர்கள் ஆண்டவர் ஜெபம் பண்ண பிறகு எங்களுக்கும் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்கன்னு சொல்றாங்க. அவர் ஒரு ஜெபத்தை சொல்லிட்டு அதனுடைய தொடர்ச்சியாய் ஒன்றை சொல்றாரு பாருங்க. லூக்கா 11ல 6ஆம் வசனத்துல, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வழி பிரயாணம், நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்திலே நம்மிடத்திலே உதவி கேட்கிறவர்களுக்கு நாம் உதவி செய்ய திராணியுள்ளவர்களா இருக்கிறோமா? நம்முடைய குடும்பத்தாருக்கு, நம்மோடு ஐக்கியப்படுகிற சபையாருக்கு, நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்திலே நம்மோடு வருகிறவர்களுக்கு நாம் உதவி செய்ய முடியாமல் நிர்பந்தமான நிலையிலே இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? நீங்களும் நானும் நிர்பந்தமான நிலையிலே இருக்கிறோம். அப்படியே இருந்துட வேண்டியதானா? அப்படியே விட்டு போயிட்டாரா ஆண்டவர்? திக்கத்தவர்களா நம்மளை விட்டு போயிட்டாரா? இல்ல. என்ன சொல்றார் பாருங்க. வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உங்களுக்கு தரக்கூடாது, உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். முதலாவது ஆண்டவரத்தில் வரும்போது அப்படித்தாங்க, அவர் உடனே நமக்கு பதில் கொடுக்கறதே இல்லை. ஆண்டவர்கிட்ட போன உடனே அவர் என்னமோ நமக்கு வேலைக்காரர் மாதிரி கேட்ட உடனே கொடுத்தோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இப்படி பதில் வரும் நமக்கு. நான் உடனே உனக்கு கொடுக்க முடியாதுப்பா, நான் படுத்துட்டேன் அப்படின்னா அப்படி விட்டுறதா? இவன் என்ன பண்றான் பாருங்க, தொந்தரவு பண்றான். என்னுடைய வாழ்க்கை பிரயாணத்திலே என்னோடு வருகிறவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும். இந்த நோக்கத்தோடு நாம் ஆண்டவரத்தில் போனோம்னா கண்டிப்பாக நமக்கு அவருடைய ஆவியானவருடைய வல்லமை அபிஷேகத்தை கொடுப்பார். நமக்காக இல்லை, நம்முடைய வழி பிரயாணத்திலே வருகிற நம்முடைய சிநேகிதர்களுக்கு, நம்முடைய குடும்பத்தாருக்கு உதவி செய்வதற்காக எனக்கு வேண்டும் ஆண்டவரே. I have to bless others. ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா என்ன? I will bless you, you will be a blessing to others. அதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். இன்றைக்கு ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள ஜனங்கள் எப்படி விரும்புறாங்க? நான் அந்நிய பாஷை பேசணும், நான் அதை செய்யணும், இதை செய்யணும்னு சொல்லி இல்ல.
I want to help others. என்னுடைய குடும்பத்தாருக்கு நான் உதவி செய்ய வேண்டும், என்னுடைய சபையாருக்கு நான் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். I should be a blessing. இந்த நோக்கத்தோடு நான் வர்றோமா? சுயநலம் இல்லாத இந்த நோக்கத்தோடு வந்தாதான் சுயநலம் இல்லாத அந்த ஆவியானவர் நம்மை நிரப்புவார். அப்போ இவன் கேட்கிறான், தொந்தரவு பண்றான். என்ன சொல்றான் பாருங்க அடுத்த வருஷத்துல, பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து. வருந்தி கேட்கிறான், அவன் நிர்பத்தை உணர்றான். அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, வெறுமையை உணர்கிறான். அவன் என் கையில ஒண்ணுமே இல்லை, அப்பம் இல்லை, இவனை போஷிக்கிறது என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் நிர்பந்தமாக இருக்கிறேன், பலவீனமாக இருக்கிறேன், I have nothing with me. அப்படிதான் போய் கேட்கிறான். அவன் கேட்கிறோமா? அப்படி நம்ம போய் கேட்போம், அவரு நம்மள அபிஷேகத்தா பார்ப்போம், இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு இருந்தோம்னா தேவன் நமக்கு பதில் கொடுப்பாரா? அதனாலதான் இன்றைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானோட அபிஷேகத்தை தேவன் நமக்கென்று கொடுத்திருக்கிற அந்த மூன்றாம் நபராகிய அவரை நம்முடைய இதயத்திலே வைத்து அவர் மூலமாய் நாம் உதவி பெற்றுக்கொண்டு அவர் விரும்புகிற அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு முயற்சி செய்யாமல் இருக்கிறோம். ஆண்டவரை குறித்து எழுதியிருக்கு, நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் வந்தது, அவரோ கிருபையும் சத்தியமாய் வந்தார். சத்தியத்தை மட்டும் கொண்டு வரவில்லை, அவர் சத்தியத்தை கைக்கொள்வதற்கு, அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்வதற்கு, அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து அவரை பிரியப்படுத்தி வாழ்வதற்கு கிருபையும் கொண்டு வந்தார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு. அதான் வித்தியாசம். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. அந்த நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்வதற்கு முடியல அவங்களால. ஆனால் ஆண்டவர் வந்த பிறகு தேவனுடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிவதற்கு நமக்கு உதவியும் அவர் கொடுக்கிறார், நமக்கு கிருபையும் கொடுக்கிறார். கிருபையின் ஆவியானவர் அவர். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க, கிருபையின் ஆவியானவர் அவரை குறித்து எழுதியிருக்கு. இப்படி வருந்தி கேட்கறதுனாலதான் அவர் அவனுக்கு தேவையானதை கொடுப்பார். எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுக்கப்புறம் தான் சொல்றார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். ஏன்னா தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுவனுக்கு திறக்கப்படுகிறது, கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான். உங்களில் ஒரு தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் 12ஆம் வசனம் 11ஆம் வசனம், மகன் அப்பத்தை கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள், இப்ப கேட்டோம்ல, பொல்லாதவர்களாகிய நாம், பொல்லாத தகப்பன்மாராகிய நாமே நம்முடைய பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லி நாம் விரும்புகிறோம், எவ்வளவு விரும்புகிறோம். ஆனா நல்ல தகப்பன், அன்பே உருவான தெய்வம், நம்மை நேசிக்கிறவர், தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர், அவர் என்ன செய்வாரா? நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, அந்த வார்த்தையை நீங்க பாத்தீங்களா? கோடிட்டு வச்சுக்கோங்க உங்க பைபிள்ல. தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பசுத்த ஆவியாய் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? வேண்டுமா? அப்படி நம்முடைய நிர்பந்தத்தை நாம் உணரல, நம்முடைய வெறுமையை நாம் உணரல. I can do without God அப்படிதான் நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம மூக்கு உடைபடுது, ரத்தம் கொட்டுது, தெரிய மாட்டேங்குது. பரம வைத்தியர் அங்க இருக்கிறாரு, அவர்கிட்ட போனா எனக்கு உதவி கிடைக்கும், அவர்கிட்ட போகணுமே நினைக்கிறது இல்லை. ரத்தம் சொட்ட சொட்ட மூக்கு உடைஞ்சி அப்படியே நாம் வெட்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனை துக்கப்படுத்தினது போதும், அவருடைய ஆவியானவருக்கு நாம் முக்கியம் கொடுக்காமல் நாம் வாழ்ந்தது போதும். அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். தேவன் எப்படி, தேவனுடைய வழிகள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம். நம்முடைய மூளை அறிவை பயன்படுத்தி நாம் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழவே முடியாது. தேவனுடைய வழிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வழிகளை யாருக்கு தேவன் தெரிவிப்பார் தெரியுமா? தாழ்மையானவர்களுக்கு, நொறுங்குண்ட இருதயத்தில் இருக்கிறவர்களுக்கு, தங்களுடைய தேவையை உணர்பவர்களுக்கு தான்
தேவன் அவருடைய வழியை காண்பிப்பார். சங்கீதம், அந்த வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். சங்கீதம் 25 முதலாக நான் சகரியா போனை சந்தித்த பொழுது இந்த வார்த்தை தான் எனக்கு அவர் ஒரு புத்தகத்தில் எழுதி கொடுத்தார். சங்கீதம் 25:14 பார்த்தீங்க. கர்த்தருடைய ரகசியம், the secret of the Lord is with them that fear him. அவருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார், தம்முடைய வழியை அவர் தெரியப்படுத்துவார். தேவனுக்கு பயப்பட்டாதான் நாம் அவருடைய வழிகளை அறிந்து கொள்ள முடியும். மேல பாருங்க, 9ஆம் வசனம். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஹம்பிள் அப்படின்னு எழுதியிருப்போம். தாழ்மையானவர்களுக்கு தன்னுடைய வழியை போதிக்கிறார். அப்படி இருந்துட்டா தேவனுடைய வழியை நாம் அறிந்து கொள்வோம். தேவன் நமக்காக என்ன வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்வோம். வெளிப்பாடு பெற்றுக்கொண்டே இருப்போம். தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை வாசித்து நாம் வெளிப்பாடு பெறலைன்னா அது எந்த பிரயோஜனம் இல்லை. சாதாரண ஒரு புத்தகம் போல இருந்துவிடும். எனக்கு வெளிப்பாடே கிடைக்கலன்னு சொன்னா நான் ஒரு வீழ்த்து கொள்ளணும். தேவனுடைய வார்த்தையில் எனக்கு வெளிப்பாடே கிடைக்கலன்னா நான் ஒரு உடனே ஐயோ ஆண்டவரே எனக்கு வெளிப்பாடே கிடைக்கலையே உங்களை பற்றி அப்படின்ற ஒரு நிர்பந்தமான நிலைக்கு வந்து அவரை தேட ஆரம்பிக்கணும். தேட ஆரம்பிச்சா அவர் நமக்கு அவரை வெளிப்படுத்தி அவருடைய வழிகளை நமக்கு போதிப்பார். அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியாக ஆவியானவரை, அவர் நமக்காக கொடுத்திருக்கிற ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய வல்லமையிலே அவருக்கு பிரியமாய் வாழ நம்ம ஒப்புக் கொடுப்போம். தேவன் உங்கள் எல்லாரையும் அப்படியான ஆசீர்வதிப்பாரார்.